தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 131வது ஆண்டு நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அக்கட்சியின் தமிழக தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தமிழக காங்கிரஸ் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை தேர்தலில் மதசார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதே தங்களுடைய விருப்பம் என்று கூறிய அவர், தேவைப்பட்டால் காங்கிரஸ் கட்சியும் அதில் இணைவது குறித்து காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். எல்லோரும் இன்றைக்கு ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். பொறுப்பற்ற தளமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அதிமுகவை விளக்க வேண்டும் என்பதிலே எல்லோரும் ஒருமித்த குரலோடு இருக்கின்றார்கள். அதை நான் வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் ஒன்று சேர வேண்டும், கூட்டணிகள் அமைய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுமேயானால் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தேர்தலில் தனியாக போட்டியிடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு கட்டாயம் ஏற்படுவேயாய் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் யாரோடு யார் யார் சேருவது என்பதை பற்றி முடிவெடுக்கும்.